அந்த வகையில இன்னைக்கு முக்கோண வடிவங்களை அடிப்படையாக கொண்டு பல ஆராய்ச்சிகள் செய்து வரும் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். முக்கோணம் ட்ரையாங்கிள் அப்படின்னால பொதுவா இந்திய மக்களுக்கு நினைவுக்கு வருது ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க அந்த ட்ரையாங்கிள ஒரு பேசிஸா வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வர்றீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய ரெகக்னிஷனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். முக்கியமான உங்களுடைய ஆராய்ச்சி அந்த ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸ்க்கும் இங்க ஹிந்துக்கள் வழிபடுற அந்த ஸ்ரீ சக்கராவுக்கும் இருக்கிற ஒற்றுமையை தான் நீங்க முக்கியமான ஆராய்ச்சியா பண்ணிருக்கீங்க இல்லையா? நம்ம யதார்த்தமா நம்ம ஜீட் நாயுடு, கோயம்புத்தூர்ல இருக்க ஜீட் நாயுடு நம்ம படிக்க போனோம். படிக்கும்போது ஜாமெட்ரியில பத்தி தெரிஞ்சோம். அந்த ஜாமெட்ரியை பத்தி தெரியும் போது என்ன படிக்க போனீங்க? டிராஃப்ட்ஸ்மேன் படிக்க போனோங்க. டிப்ளமா? ஆமாங்க, டிப்ளமா 6 months நடத்துறாங்க. அது டிப்ளமா தாங்க, இப்போ அது நடந்துகிட்டு இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேட்சை நாங்கள் போனோங்க. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு சரியா இல்லை, அதனால் நீ அங்கே தான் போய் சேருன்னு ஒன்று கொண்டு தள்ளி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் எங்கள் வீட்டாளுங்க. அதனால் அங்கே போய் இருக்கும்போது அப்போ அந்த ஜாமெட்ரியெல்லாம் படிக்க வேண்டியது வந்துச்சுங்க. அப்போ ஜாமெட்ரியில் தான் எல்லா மேனுஃபேக்சருமே டிசைட் பண்ணப்படுது. ஓகோ, அப்போ ஜாமெட்ரி தான் உலகத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் போல இருக்குங்கிற அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருந்துச்சு, மற்றபடி எதுவும் கிடையாது. பட் இது மேலே ஒரு பெரிய இந்த ட்ரையாங்கிளை பற்றி ரிசர்ச் பண்ணணும், இல்லை இந்த ட்ரையாங்கிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய தந்தையார் அரசியலில் ஈடுபட்டதுனால, பொதுமக்களோட ரொம்ப தொடர்பு இருக்கிற காரணத்தினால, ஏன்னா ஏழை பணக்காரன் வித்தியாசங்கள் இப்போ எங்கள் ஊரில் ஒரு வஞ்சியோடன்னு ஒன்று இருக்குங்க. வஞ்சியோடைக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பில்டிங்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் குடிசை. ஏன்னா அங்கிட்டு போகிறவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தூக்குறதுக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு 2 வேலைக்காரன் போகிறேன், இங்கிட்ட ஒரு விரைய கட்டத்துக்கிட்டு ஒரு கஞ்சி சட்டி தூக்கிட்டு போகுது. இது எதுவும் டிஃப்ரெண்ட் ரைட் எப்படியோ இருக்கட்டும். ஏன்னா எங்கள் அப்பா ஆர்கே சென்னைசாமி பேர், பழைய ஃப்ரீடம் ஃபைட்டருங்க. மார்க்சிய சித்தாந்தத்தில் நாங்கள் ரொம்ப ஈடுபாடு. இந்தியாவிலே முதல் நாங்கள் தான் தரிசு நில போராட்டத்தை நடத்தி 400 ஏக்கரை கொடுத்தோம். அந்த நேரம் தான் இளையராஜா அவர்கள் அவங்க அண்ணனை கூட பாவலர்னு சொல்லி பேர் வச்சு நாங்கள் கிரௌடை கிரியேட் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி கலை நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோங்க. அந்த மாதிரி சோசியல் ஃபேமிலி நாங்கள், பொலிட்டிக்கல் அது சோசியலில் இருந்ததுனால மனிதனுக்குள்ளே அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது அது ஒரு ஞாபகத்தில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கம்யூனிட்டி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பூரா எங்கள் ஆளுகளை சேர்ந்தவங்க. கம்பளத்து நாய்க்கமார்னு பேருங்க. இந்த கம்பளத்து நாய்க்கமாருக்கு பார்த்தீங்கன்னா பூரா தென்பகுதியில் அங்கங்கே ரொம்ப மலையோரங்கள் இருப்பாங்க. திருமல் நாயக்கர் காலத்துக்கு ஆரம்ப காலங்களில் பெல்லாரியிலேருந்து நாங்கள் இங்கே வந்தவங்க. விஜயநகர பேரரசு அந்த விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் நாங்கள் இங்கே வந்தவங்க. கொஞ்சம் தந்திரிக்ஸ் நாங்கள். இன்னமும் முத்து போட்டு பார்க்குறது, இன்னமும் குறி சொல்கிறதுங்கிறது எங்கள் பக்கம் ரொம்ப எங்கள் ஆளுகிட்ட இன்னும் அப்படியே இருக்குங்க. அதனால் அது அப்படியே விட்டாச்சு. சரி, நம்ம ஆளுங்க வாக்கு விட்டா பழிக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சவனு சொல்லிக்கிட்டாங்க. இதெல்லாம் கதை, ஏன்னா சோசியலுக்குள்ளே இருந்தோம்ல, அதனால் கதைன்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் ஜீட் நாயுடு படிக்க போனோம். படிக்க போகும்போது மறுபடியும் ஒரே யோசனை, எப்படி இந்த மனுஷனுக்குள்ளே ஏற்றம். அதாவது எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் ஒரு 600 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தோட்டத்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அங்கே 1 மணி நேரத்தில் 600 ரூபா வாங்குற மிஷின் மேனை பார்க்குறோம். இது என்ன மனிதனுடைய டிஃப்ரெண்ட், இதோட அப்படியே நின்னாச்சு. ஆனால் மனிதன் எனக்கு என்னுடைய ஏரியாவில் என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகி இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. இந்த மலையை தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் ரயில் எங்கே வரைக்கும் போகும், அப்போ இந்த மலையை தாண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாடாக சுற்றி பார்க்கும்போது சாப்பாடு வேணுமுங்களே இல்லையா, இதுக்கு என்ன வழி. சரி, நம்மளுக்கு ஜோசியம் சொன்னாங்கல்ல, அதை கதை விட்டு பார்ப்போமே, இதான் உண்மை, இதான் உண்மை விட்டு பார்ப்போமே. அப்படின்னா போனா நம்ம ஒருத்தராக கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் சரியா இருக்குண்ணா. அப்போ நான் சின்னவனா வச்சுங்களா, இறக்க போட்டுக்கிட்டு ஏதோ எல்லாம் நல்லா சொல்றாங்க போல இருக்கு. இது நம்ம நம்ப முடியாதுன்னா கிராமத்து பக்கம் என்ன எல்லாம் கை பார்த்து சொல்லுவீங்க? கை இல்லைங்க. இப்போ நீங்க வரீங்க, உங்க பேரை சொல்லுவீங்க, உங்க பிறந்து சொல்லுவீங்க, உன்னை சொல்ல வேண்டியது. அப்போ நான் டிராஃப்ட்ஸ்மேன் படிச்சு முடிச்சுட்டு நாடு நல்லா சுத்தும் போது நாய்க்கமார் ஆளுங்கிறதுனால இந்த பக்கமெல்லாம் பாக்கு விட்டா பழிக்கிறதுங்கிறதுக்காக இந்த ஆளுக்கு பூரா ஆமா சாமி போடுறாங்க போல இருக்கு. சரி, இந்த நாய்க்கமார் இல்லாத ஏரியா தஞ்சாவூர் பக்கம் சுத்து. தஞ்சாவூர் போனா அது பூரா முரட்டின மனிதர்கள் இந்த பூரா. அது அங்க பக்கம் போனா அவங்களும் ரொம்ப சரினாங்க. ஓஹோ, அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ரைட்டு. அப்ப நம்ம யதார்த்தமா டிராஃப்ட்ஸ்மேன் படிக்க போறோம். அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இன்னும் நகர வாழ்க்கைக்கு கொண்டு போய் பார்க்கணும் போது நகரத்துலயும் இது சரின்னு சொல்றாங்க. அப்ப எப்படிதான் இருந்தாலும் மெட்ராஸ்ல சுத்தும் போது எல்லாம் வசதியும் கிடைக்காது. அப்ப கபாலீஸ்வரர் கோயில் தான் நம்ம உட்கார்றதுக்கு சரியான இடம். ஏன்னா உட்கார்றதுக்கு அந்த நேரம் ஒரு ஹிண்டு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் சாப்பிட்டு யார் போட்டாங்களோ என்னன்னு தெரியல, அந்த பேப்பர் இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா அந்த சிறிச்சக்கரா பேப்பர் இருந்துச்சு. இது நம்ம இதை எனக்கு அவ்வளோலாம் ஆங்கிலம் தெரியாதுங்க சார். நான் எஸ்எல்சி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போனதுங்க. அதனால் எனக்கு படித்தவங்க எனக்கு வேண்டிய இருப்பாங்கல்ல, ஜோசியங்கிறது ஒரு அட்ராக்டிவ் தானே, மனிதனுக்கு எல்லாருக்கும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதில் படித்தவங்களை போய் நான் பார்த்து இது என்னன்னு கேட்டால் இதுக்குள்ளே தான் எல்லாம் அடக்கம்,
இதுக்குள்ளே தான் உலகமே இருக்குது, இதுதான் அப்படின்னு மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஓஹோ, அப்போ மனிதன் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி வந்திருக்கோமா, இது பூரா முக்கோணமாக வந்திருக்குமா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம டிராவிட்ஸ்மேன் படிச்சதுனால தான் மனிதர்கள் பூரா முக்கோணத்துக்குள்ள இருக்கானோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே நம்ம போனதுக்கு ஒரு விடை கிடைச்சது மாதிரி இந்த பேப்பர் கிடைக்குதுங்க. அப்போ இந்த சிறிச்சக்கரா பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணுமே. அப்போ இந்த சிறிச்சக்கரான்னா என்ன அப்படி நம்ம இது பண்ணும்போது, எங்கள் கடவுர் ஜமீன் எங்கள் பெரியப்பாங்க ஒரு எங்கள் ஆளுகளில் வந்து இறப்புலேருந்து பிறப்பு வரைக்கும் பிராமணர்களுடைய இது வந்து இல்லைங்க. நாங்களே எல்லாமே எல்லாமே நாங்கள் இறப்புலேருந்து பிறப்பு வரைக்கும் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் ஆளுங்களுடைய வழிமுறை எல்லாமே வேறங்க. ஆனால் எங்கள் ஆளுகளில் அந்த காலத்திலே ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பாவனுடைய முன்னோர்கள் வந்து போய் சிருங்கேரியில் போய் 90 பவுண்டில் ஒரு கோல்டன் சக்கரா போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது அந்த சக்கரான்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டாரு, சரி அங்கே போய் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணலாம்னு போனேன். ஜமீனை கேட்க வேணாம், என்ன சொல்கிறீங்க, 25 வருஷம் தொடர்ந்து எம்எல்ஏ வரணுங்க. அப்புறம் ரிசர்வ் தொகுதியான பிறகு தான் ஆகலைங்க. இன்றைக்கி கூட அது பிரசிடெண்ட்டுங்க அவர். இதை இந்த 90 பவுன் சக்கரை இது எங்கள் பெரியம்மா அவங்க காலத்துலேருந்து அப்படியே எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து வச்சுட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி தான் வாரிசு வருங்க. 9 பொண்டாட்டிங்க அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மனுஷன் பிறகுறாங்க. அந்த ட்ரையாங்கிளை வந்து இது விட்டு அது அப்படியே இருக்குது, அப்படியே அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எங்கள் பெரியம்மாட்ட போய் இது வந்து ரஷ்யாவிலேருந்து வந்தது அம்மா, இது இப்படி இருக்குது, இது ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, ஆனால் இதுக்குள்ளே தாங்கம்மா மனுஷன்லாம் இருக்கான், இது எப்படிங்கம்மா அப்படின்னு கேட்டால், அது எங்கள் அம்மா போன ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி சிறுங்கேரி பயிரில் போய் போட்டு வந்ததுக்கு இந்த பையன் வாரிசு மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்கலாக இருக்குங்க. அது அப்படியே வந்துச்சு. அப்போ சிறிச்சக்கராங்கிறது ஒரு யூனிவர்சல்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற கவனத்துக்கு வரும்போது, அப்புறம் கோயிலாக சிருங்கேரி, மாங்காடு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களா சுற்றி இந்த ட்ரையாங்கிளை பற்றி இருக்கிற மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். மூவ்மெண்ட் பண்ணும்போது என்னை வந்து ஒரு முக்கியமான ஒரு முதலாளி ஒருத்தரோட ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ராஜீவ்காந்தியினுடைய கிளாஸ்மேட்டுங்க, இப்போ மன்மோகன் சிங்குடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர், அவரை வந்து கன்னிமாரா ஹோட்டலில் ரூம் நம்பர் 101 பார்க்குறேன். எனக்கு ஜோசியத்துக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஏற்கனவே கமலத்து நாயக்கமாக சொன்னால் வாக்கு பலிக்கும்னு ஒரு ஐடியா வேறு இருக்குல்ல. ஆக மொத்தம் சரி இது ஒரு சேர்ந்துக்கிடுச்சு, எது எல்லாம் ஒன்றாங்க. பட் இந்த ஜோசியம் இல்லாமல் நீங்கள் அந்த பேரில் இருக்கிற முக்கோணத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லைங்கம்மா, நம்ம வாடி சொல்லிக்கிட்டே வந்தான். ஆனால் சொல்லிக்கிட்டே வரும்போது மனிதனுடைய எல்லா நிகழ்ச்சிகளுமே முக்கோணத்தில் அடங்குது. என்னடா மனுஷன் போய் முக்கோணத்தில் அடங்குனா, நம்ம ஒருவேளை டிராவிட்ஸ்மேன் தெரிஞ்சதுனால இந்த முக்கோணத்தில் அடங்குதுன்னு சொல்கிறாங்களோ இருக்கோ, இல்லை நம்ம வாட்டுக்கு முக்கோணம் எப்படி இருக்க முடியும்? மனுஷன் தான் கண்டுபிடிச்சான் ஜாமெட்ரியா, அது எப்படி மனுஷன் போய் முக்கோணத்துக்குள்ள அடங்க முடியும்? மனிதன் வந்து ஜாமெட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தோன்றிய மனிதனாச்சா, அவ எப்படி போய் முக்கோணமா மனித வாழ்க்கையில் இருக்க முடியும் போது கபாலீஸ்வரர் கோயில் உட்காந்துருக்கும் போது இந்த சோவியத் சர்க்கார் பேப்பர் வந்தோன்னு, ஓஹோ அப்ப ஜாமெட்ரின்னு பித்தகோரஸுக்கு முன்னாடியே சிறிச்சக்கராங்கிற ஒண்ணு ஆதி காலத்திலிருந்து இருக்கு. அப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த சிறிச்சக்கராவை அங்கங்க ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அப்ப பித்தகோரஸ்ன்னு சொல்லி நம்ம ஜாமெட்ரியில படிச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த சக்கரா இருக்கு. அப்ப மனிதனை பத்தி ஆதி காலத்திலேயே இந்த சக்கராங்கிற வடிவத்துல மனிதனுடைய இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஆதி காலத்திலே இருந்த இந்த சக்கரா இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த ஜாமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்ல தான் இருந்ததுங்கிறத நீங்க ஏதாவது பாத்துக்கலாம் சார்? எல்லா இடங்கள்லயும் அந்த ஜாமெட்ரியில தானே சார் இருக்கு. இல்ல கேக்குறேன், நான் கேக்குறேன், அது இருக்கு ஜாமெட்ரியில தானே சார் இருக்கு, நம்ம எல்லாத்துலயும் இருக்கு. சரி, அந்த இது பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, யாரையோ ரூம் ராஜீவ்காந்தி நண்பர் அவர் வந்து போய் பார்த்தேன். அவர் பேர் விபி ராவுங்க. அவர் போய் பார்த்தோன்னே அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தேன். ஒவ்வொன்றா சொன்னேன் 86, 87, 88 சொல்லிட்டு வந்தேன்னே. அப்போ சொன்னார், முத்துகிருஷ்ணன் ஒன் டே த பிஸ்னஸ் வேர்ல்ட் முத்துகிருஷ்ணன் முன்னாடி நிற்க போகுது. ஏன்னா முத்துகிருஷ்ணன் இது வந்து பிஸ்னஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாரு. ஓஹோ, அப்போ நம்ம ஜோசியம் இல்லை, அப்போ பிஸ்னஸுக்குள்ள. ஏன்னா பிஸ்னஸினுடைய அப் அண்ட் டவுன்ஸை கரெக்டாக சொன்னேன் நான். 84 என்ன, 85 என்ன, 86 அவருடைய டவுன் ஃபீல்டு என்ன எல்லாமே சொல்லிட்டு வந்தேன். அவங்க அப்போ தான் இதை வந்து பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. அப்புறம் பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு ட்ரை பண்ண போகும்போது தான் இந்த சக்கராக்களை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு சிருங்கேரி, மாங்காடு, காஞ்சி இந்த இடங்களில் ஒவ்வொரு இடத்துல ஆதி காலத்தில் வச்சதுங்களா, அதுக்கு ஒரு பவர் இருக்கணும்ல. அந்த பவரை வந்து என்னுடைய மெத்தடில் ஒவ்வொருத்தருக்கு பேருக்கு ஏற்றது மாதிரி அந்த ட்ரையாங்கிளை போட்டு அந்தந்த சக்கராவை அந்தந்த இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டுக்கு போனால் இன்ன வரைக்கும் நமக்கு சரியாக போய்கிட்டு இருக்குங்க. அப்புறம் எப்படி இந்த பிரமிட்ஸோட அதை ஒப்பிட்டு பார்க்கணுன்ற எண்ணம் எப்படி? அது நியாயமான கேளுங்கம்மா. உலகம் முழுவதும் வந்து பிரமிடு வந்து முக்கோணத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன் முக்கோணத்தில் இருக்குது, இது என்னுடைய இன்ட்யூஷன். அப்போ இதை போய் பார்த்துருணுமே. அதுக்கு ஏகப்பட்ட ஒவ்வொருத்தராக நம்ம நாடுனா எப்பயுமே திறமைசாலியில் ஒரு அமுக்கு அமைக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ரவிசங்கர் சார் வந்து அவங்க இதில் வந்து பிஸ்னஸ் இந்தியாவில் எழுதுனாங்க. அப்புறம் பணக்காரவங்களாம் ஏகப்பட்டவர் வந்தாங்க.
அப்புறம் என்னுடைய கன்சல்டேஷன் எல்லாமே வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த நேரம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தார். எனக்கு எயித்து போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஒரு 10 வருஷமாக எயித்து போகணும்னு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் வந்தார், தங்கத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுவிட்டு ஒரே ஓட்டமாக எயித்துக்கு போனோம். போய் எல்லாத்தையும் சுற்றினேன். நான் என்ன நினச்சேன், சின்ன ஒரு சாதாரண கேமரா எடுத்துகிட்டு போனுங்க, ஏதோ மயிலாப்பூர் கோயிலுக்கும் இந்த மாங்காடு கோயிலுக்கும் போகிறது நினச்சா, அது நைல் நதியில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு இங்கிட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. இந்த சின்ன கேமராவிலேயே எல்லா போட்டோவையும் பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி எல்லா பிரமிடுகளையும் போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, இன்னும் முக்கியமான நைலில் என்னென்ன போய் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து இந்த ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணும்போது இந்த புஸ்தகம் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன். அந்த புஸ்தகத்தில் வந்து கிரகாஸ் வியாஸ்ன்னு சொல்லி ஒருத்தருங்க, அவர் வந்து மிலிட்ரி மேன், ஒரு ஆங்கிலேயர். அவர் போய் வெள்ளக்காரங்க எங்கே போனாலும் சரி தங்கம் கிடைக்குமா கொள்ளையடிப்பவன் தான் போவாங்க. உலகம் முழுவதும் அவங்களுடைய தியரியாத பூரா பிரமிட பூரா உடைச்சு பூரா எடுத்துவிட்டார். அந்த ஆள் வந்து ஒவ்வொன்றையும் அளந்து 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 மெஷர்மெண்ட் வச்சுருந்தார். அந்த மெஷர்மெண்ட்டை தான் ஸ்மித்னு சொல்லி இந்த ராயல் சொசைட்டினுடைய வானமண்டல ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு வச்சவர். அவர் வந்து அவர் கொடுத்த அந்த ஆங்கிலையெல்லாம் சேர்த்து தான் அந்த புஸ்தகம் வெளியிட்டிருந்தாருங்க. அந்த ஆங்கிலையும் இந்த சிறிச்சக்கர ஆங்கிலையும் கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி முடிச்சுட்டோம். ஆமாம் ஆமாங்க ஆமாம். அந்த ஆங்கில், இந்த முக்கோணம், அந்த பிரமிடுடைய முக்கோணம் இதுவும் ஒன்றா இருக்கிறத ரெண்டையும் நிரூபித்த உடனே இன்ன வரைக்கும் பிரமிடுகள் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்களே, அந்த முக்கோணம் ஏன் உருவாச்சுன்னு யாரும் பேசுனது இல்லைங்க. யாருமே அது தெரியாது. நம்ம ஏற்கனவே ஸ்ரீசக்கரா ஒருவேளை கடவுள் காரணமாக இருக்கலாம், நமக்கு தெரியாதுங்க. அது அந்த ஸ்ரீசக்கராவுக்கும் ஸ்ரீசக்கரா பற்றி தெரிஞ்சதுனால பிரமிடை பற்றி ஒரு கடவுள் கொடுத்த அந்த இன்டிவிஷனும் ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம வச்சு அதை கம்பேர் பண்ணணும், நீ இன்வென்ஷன் சொல்லி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வரைக்கும் தலையாங்க எழுதுகிற அளவுக்கு நம்ம கொண்டு போனாங்க. நம்ம அதனால் பிரமிடுகளை வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நோக்கம்லாம் இல்லைங்கம்மா. ஏன்னா பிரமிடில் ஆராய்ச்சி பண்ண ஒன்று பாருங்க, வெறும் மண் அது போல ஏற்கனவே உடச்சு. நீங்க அங்கே போய் சுத்தி பார்க்கும்போது அதை பத்தின விவரங்கள் சொல்றதுக்கு, அதனுடைய ஹிஸ்டரிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அங்க உதவிக்கு யாராவது இருந்தாங்களா? ஆமா, நான் கைரோவில் போய் இறங்கும்போது நான் தமிழா, எல்லாம் அராபி, ஒன்று ஃப்ரெஞ்சு இருக்கணும், இங்கிலீஷ் கூட கொஞ்சம் குறவு தாங்க, இதே சட்டை இதே துணி, எனக்கெல்லாம் கைடுக்கெல்லாம் ஆள் இல்லைங்க. அதாங்க ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இறங்குறேன். சிரிப்பு தான் மனுஷனுக்கு வரும், உலகில் வரும்ல, எங்கே வேணாலும் ஒரு மனுஷனை பார்த்தா வருமே. ஆமாம், முதல்ல வெளிநாடு போகிறதே அப்போ தான். அதான் முதல்ல பிரமிடு தாங்க மிதிக்கணும், அதான் என்னுடைய எய்ம். அதே மாதிரி போனேன், அந்த பேக் இழுத்துக்கிட்டு அவங்ககிட்ட பேசி எப்படியோ என்ன இங்கிலீஷில் பேசணும்னா என்ன எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு அதை பேசி அப்புறம் அங்கேருந்து போய் ஆனால் ஒரு ஐடியா பண்ணுவோங்க. இப்போ நான் ஏதாவது வெளியூர் போயிடுறேன், எனக்கு பாஷை தெரியல, என் மிஸ்ஸஸ் வந்து கிராஜுவேட்டு, நான் அங்கேருந்து எஸ்டிடி பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அந்த எஸ்டிடிக்காரவங்க இருப்பாங்கல்ல அந்த பாஷை, அவங்ககிட்ட இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, அப்புறம் எனக்கு கைடு பண்ணிக்கிடுவாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறது உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடலாம்ல? அப்படி இல்லைங்களே, முடியாதுங்களே சார், எனக்கு 6 குழந்தைங்க. ஆமாங்க, 6 குழந்தைய, அதெல்லாம் படிக்கணும் போகணும் அதெல்லாம் இருக்குங்களே. ஆமாம், இப்போ கூட நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்ன அவசரத்தில் வந்து நான் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறீங்க, அதனால தான் லேட்டு. அந்த போய் அந்த அந்த அங்கேருந்து ஒருத்தவங்கிட்ட தமிழில் பேசணுன்னே அவங்க அந்த இவங்களுக்கு பேசணுன்னே அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய் அப்புறம் அங்கே போய் என்னுடைய ரிசர்ச் பண்ணேன். ஆனால் தமிழ் பேசி போய் எங்கே வேணாலும் தமிழ் தான் பேச முடியும், வேற என்னாலும் எனக்கு பேச தெரியாதுங்க. நான் முதல்ல இப்போ இந்த குழாய்ச்சேவு நான் பார்த்தேன் பாருங்க, இந்த ரஷ்யன், அவருக்கு எனக்கு இந்திரா காந்தி லெட்டர் எனக்கு அனுப்பிச்சிருந்துச்சுங்க, உன்னோட ரிசர்ச் பேப்பரை கொடுன்னு சொல்லி. அந்த பேப்பரை வச்சு நான் அவருக்கு அனுப்பிச்சுனுங்க. அவர் நான் சொல்லிட்டேன் எனக்கு தமிழில் தாங்க எல்லாமே எழுதியிருந்தேன். ஆனால் அவங்க மாஸ்கோவில் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி அந்த இந்த குண்டு பேப்பரில் வந்த சயின்டிஸ்ட்டு எனக்கு தமிழ்லேயே எழுதுனாரு அனுப்பினாருங்க. அவர் என்ன கேள்வி தெரியுமா கேட்டார், சிறிச்சக்கராவை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா உலகம் என்பது என்ன, உலகம் எதை நோக்கி செல்கிறது, உலகத்தினுடைய மனிதர்களுடைய லட்சியம் என்ன, இந்த 3 கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியுதோ அவங்க தான் சிறிச்சக்கராவை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இந்த சிறிச்சக்கராவை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது சோவியத் சர்க்கார் இருக்கு, இப்போ இருக்கிற சர்க்கார் இல்லை, அப்போ இந்த கம்யூனிஸ்ட் சர்க்கார், மார்க்சிய சர்க்கார் சிறிச்சக்கராவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுது. ஆமாம், அது சொல்லுது இந்த 3 கேள்வி. அப்போ மார்க்சிய சர்க்கார் இப்போ வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த 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 நேரத்தில் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ப்ரொஃபஸர் சொல்றது இந்த 3 கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் சிறிச்சக்கரா பற்றி சொல்ல முடியும்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் பிரமிடு போனால் முதல்ல வந்து ஹோட்டலில் எப்படி போய் இருக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எனக்கு வேண்டியவர் அவர் முதல்ல வந்து என்னமோ என்னத்தையோ அம்பாசிடர் சொல்லிட்டாரு, அதனால தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்க வச்சாங்க. 3 நாளைக்கு 2-3 நாள் படுத்திருந்தேன். முதல் நாளே போயிட்டேன் பிரமிடுக்கு, யார் என்ன சொன்னோம், நம்ம போவோம் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு அவர் இன்ட்ரெஸ்டே காமிக்கல. எல்லாருக்குமே இந்த எல்டிடி பையன் இருக்கு,
எங்கே போனாலும் என்னமோ தமிழர்கள்னா ஒரு தீவிரவாதிகள் மாதிரி இன்டர்நேஷ்னல் வைடு கிரியேட் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி யாரே அவரா அப்படின்னு இருந்தார். அவரும் நம்ம நாட்டை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் அவர் ஒரு மதிப்பு கொடுக்கல எனக்கு. சரி விட்டுட்டேன். சரி நான் பிரமிடு எனக்கு காரம் மட்டும் ஏற்பாடு பண்ணி சாமி, நான் போய் பிரமிடெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் வந்தேன். ஒரு நாள் அவர் லீவு, வெள்ளிக்கிழமை அங்கே எல்லாம் லீவு இல்லைங்களா, உட்காந்துருந்தார். நான் அவர்கிட்ட எனக்கு எல்லாம் அவர் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் எனக்கு ஒரு டீயை போட்டு டீ பண்ணிக்கிட்டே குடிச்சிக்கிட்டே யோசனை பண்ணி உங்கள் பேர் என்ன, உங்கள் பிறந்த தேதி என்னன்னு அப்படியே சொன்னார். அப்படியே அவரை பற்றி அப்படியே சொல்லிட்டே வந்தோன்னே வச்சுட்டு, முத்துகிருஷ்ணா நான் தெரியாமல் உன்னை வந்து நான் சந்தேகப்பட்டேன். இல்லை, கடவுள் கூட ரோட்டுக்கு வரலாம்ல, வரக்கூடாதுன்னு இருக்குது. மனுஷன் எங்கே வேணாலும் வரலாம்ல, நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கலாம். நான் ஏதோ நீங்கள் வந்து ஏதோ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் தலைச்சமையாக நான் இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஆவல் 10 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பிரமிடு ட்ரையாங்கிள் நேரடியாக போய் பார்க்கணும், நேரடியாக பார்க்கணும். இது ஒரு பெரிய ஆவல். அந்த ஆவலுக்கு நீங்கள் பயன்பட்டீங்க. சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அடுத்து அந்த சொல்ல வர விஷயம் வந்து பெயர் அப்புறம் அந்த பிறந்த தேதி இதில் இருக்கிற ட்ரையாங்கிளை வச்சு விஷயங்கள் சொல்லுங்கள் சார். இந்த ட்ரையாங்கிள் சார் எல்லா ட்ரையாங்கிளும் 360 டிகிரியில் தானே சார் முடியணும். ஆமாம். இப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ட்ரையாங்கிள் வருது இல்லைங்களா, ஒரு கோணம் அளந்தா வரும் இல்லைங்களா, அந்த கோணத்தோட கம்பேர் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் பேர் எழுதுற அந்த எழுத்துக்கள் நம்ம எழுத்து வருது இல்லைங்களா, அந்த எழுத்துல வந்து கோணம் தான் மொழி நீங்க எடுத்துக்குவீங்க. என்னங்க, எந்த மொழி நீங்க எடுத்துக்குவீங்க? நான் இங்கிலீஷ்ல தான் சார் எனக்கு ஈஸி, அடிப்படை. ஏன்னா அதே ஜாமெட்ரிக்கு ஈஸியா வருது. ரெண்டாவது எனக்கு அதுதானே சார் தெரியும். இப்போ நான் பிரான்ஸ்ல இருந்தேன்னா பிரான்ஸ் ஸ்டடி பண்ணியிருப்பேன். எனக்கு நான் என்ன காலனி நாடு இங்கிலீஷ் தானே ரொம்ப அதிகம். அதை வச்சு என்ன சொல்லுவீங்க? அதை வச்சு அந்த ட்ரையாங்கிள் வருது இல்ல, அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏற்றது மாதிரி ஸ்ரீசக்கரா ட்ரையாங்கிள்குள்ள தானே இருக்கு. அந்த ஸ்ரீசக்கரா பூரா ட்ரையாங்கிள் தானே இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி மனிதனுடைய நிகழ்ச்சி நடக்குதுங்க, நடக்குது. ஆமா. இல்லை, இப்போ நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது, அது வந்து எண் அடிப்படையில் சொல்கிறாங்க. சரி, உங்களுடைய பெயருக்கு வந்து அந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கலைன்னாக்கா இன்னொரு எழுத்து சேர்த்துக்கங்க, அப்போ நம்பர் மாறிடும்ன்றாங்க. அப்புறம் நேமாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்க, சப்த அடிப்படையில் கொஞ்சம் பேரை மாற்றி வச்சுட்டிங்கன்னா வேற சப்தம் ஒலிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லது நடக்கணும். அது மாதிரி நீங்களும் அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி பேரை மாற்றிட்டீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவீங்களா? இங்கம்மா நம்ம அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோங்கம்மா, ஆனால் 50% மேலே சக்ஸஸ் இல்லைங்க. ஆனால் பேர் குழந்தை பிறந்துச்சுல, ஸ்கூலில் சேர்றான் பாருங்க, அப்பயே நம்ம மாற்றிட்டோம்னா அதாங்க பெர்மனெண்ட்டாக இருக்குது. இப்போ என்னை ஒருத்தவங்க பார்க்க வராங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஸ்கூல் நேம் கொடுன்னு கேட்பேன் நான். ஏன்னு கேட்டால் எனக்கு அதான் ரியலிசமாக இருக்குது, அதான் ரியலாகவே பதிஞ்சு போகுது. எனக்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு ஸ்டோரி ரைட்டர் இருக்காருங்க, அவர் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் எவ்வளோ இங்கிலீஷில் எழுதுறாரு இல்லை எவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் அவர் பேரில் இருக்கிற அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த விஞ்ஞானம் ஒர்க் பண்ணுது இல்லைங்களா, எவ்வளோ எழுதுறாங்க. அந்த மாதிரி அந்த பேர்ல இருக்கிற அளவு, பேர்லயே நிறைய எழுத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் வெவ்வேறு மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கு. அதை எப்படி அதுல என்ன எப்படி டிசைட் பண்றது சார்? எல்லா முக்கோணமே கடைசியில் வந்து 360 டிகிரில தானே சார் முடியணும். இவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு, இது எல்லாமே அளந்து பாத்தீங்கன்னா கடைசியில் 360 டிகிரி தான் முடியணும். அந்த 360க்குள்ள எத்தனை செக்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு 4 டிவிஷனை நம்ம பிரிக்கணும் சார். இந்த 4 டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் இயர், பெனிஃபிட், நியூ பர்சன் ஜாயின்ஸ். இப்போ நான் வயசானவனா இருந்தேன்னா நியூ பர்சன் ஜாயின்ஸ் எனக்கு மருமக அல்லது மருமக வரும், என் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் சாதாரண மனுஷனா, நான் சின்னவனா இருந்தேன்னா நான் ஏதாவது வேலை தேடி போகும்போது புது மனித உறவுகள் வருது. நான் அரசு அதிகாரியா இருந்தால் டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் நான் சொல்றது? இப்போ கோல்டன் பீரியட் இருக்கு, நான் ஒரு 100 ரூபா போட்டேன்னா எனக்கு கோல்டன் பீரியட்ல ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இந்த 1000 ரூபா கிடைக்கிறத அதுக்கு முன்னாடியே சொல்லுவேன், அடுத்த வருஷம் கோல்டன் பீரியட் இருக்கு. இப்போ நான் ஒரு பேனா கம்பெனி தயார் பண்றேன் சார், எனக்கு வந்து ப்ராப்ளம் இயர் வருது. நான் 100 பேனா போட்டிருக்கிறத வந்து நான் வந்து 60 பேனா வாக்கிறேன், நமக்கு வேண்டாம். ஏன்னா அது ப்ரொடக்ஷன்ல, ஏன்னா ஸ்டாக் வந்து எப்பயுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் தானே. அதை 60 பேனா வாக்கிருமே. கோல்டன் பீரியட் வந்துச்சுன்னா ஒரு 250 பேனா வாக்கு, ஏன்னா அந்த பேனா ரொம்ப அதிகமா விற்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அட்வைஸ் தான் நம்ம பண்றோம். முதல்ல சொல்லிடுவீங்க, நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அது தனிப்பட்ட நபரோட பேரா இல்ல கம்பெனியோட பேரா? எது? தனிப்பட்ட நபர் தானே எல்லாத்துக்கும் காரணம். ஒரு நம்பர் தானே, ஒரு நம்பரை வச்சு தானே ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ கம்பெனி பேர் இருக்கு, அதுலயும் ட்ரையாங்கிள் இருக்குல்ல. ட்ரையாங்கிள் இருந்தாலும் நம்ம மனிதன், அந்த மனிதன் தானே அதுக்கு மூலப்பொருள். ஒரு கம்பெனியினுடைய அப் அண்ட் டவுன்ஸுக்கு மூலப்பொருள் வந்து அந்த மனிதன் தானே சார். அந்த மனிதனை வச்சு தான் அது நடக்குதுங்க. இப்போ பிரபலமானவர்களுக்கோ இல்லை அரசியல் தலைவர்களுக்கோ முன்கூட்டியே என்ன நடக்க போகுது நீங்க கணிச்சு சொன்னி அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது உண்டா? ஆமா, நம்ம வந்து ஒன்று சொல்றேன் கேளுங்க. இது எப்படின்னா, இது ஒரு போதை, ஜோசியங்கிறது போதை. இதை வந்து ரகசியமாக தான் யாருமே அருந்தணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய பகிரங்கமாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்லி போடலாம், அதனால பிரச்சனை வரும். அது வந்து பகிரங்கமாக இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பிசினஸ்மேன்களுக்கு வளர்ச்சிக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் சொல்றேன். நான் அப்ப என் முன்னோர்களுடைய தொடர்பு தான் இதுக்கு காரணமா இருக்கணும். எங்க ஐயா வழியில எல்லாம் கிடையாதுங்க. எங்க அம்மா வழியில எப்படின்னா, இது கற்பனையா நான் சொல்லலைங்க. இன்னமும் அதாவது எப்படின்னா,
இப்போ ரோபாட் செய்கிறாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி குரலின்னு சொல்லி ஒன்று ஒரு காலத்தில் அதை செய்வாங்களாம். இப்போ எங்கள் ஆளுங்க வந்து அங்கே எங்கள் அம்மாவுடைய பாட்டனாருக்கு முந்தினவங்களாம் என்ன பண்ணுவாங்களா, மாடு மேய்க்கிறதாங்க சார். அப்போ மாடு மேய்க்கும்போது இப்போ உங்கள் தோட்டம் இருக்குது, உங்கள் வயல் இருக்குது, வாரேன் இந்த இதில் மாடு மேய்ச்சிக்கிறேன்னு சொன்னால், சரி அந்த சரியாப்பா அந்த தோட்டத்தை பார்த்துக்கன்னு சொன்னால் ஒரு 2 கல்லம் வந்துருச்சு போடுவாங்களாம் சார். யாருமே உள்ள நுழைஞ்சா 2 உத விழுகும் அதில். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக அந்த வயலெல்லாம் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆதி காலத்தில் இந்த தந்திரிக் சயின்ஸ் வந்து இருந்திருக்கு. அது எங்களுடைய பாரம்பரிய தொழிலாக வந்திருக்கு. அதனால தான் விஜயநகர பேரரசு மதுரையை பிடிக்கிற நேரத்தில் மைனாரிட்டி பீப்புள் தானே வந்திருப்பாங்க பெல்லாரியிலேருந்து. நாங்கள் வந்து பெல்லாரியிலேருந்து வந்தவங்க. ஆமாம், அந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு இந்த தந்திரிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. வந்தவங்க அப்படியே எல்லையோரங்களில் இருந்தாங்க. அப்புறம் திருமல் நாயக்கர் காலத்தில் வந்து எங்களுக்கு பாளையப்பட்டுன்னு கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வெள்ளக்காரன் வந்து ஜமீன்தாருன்னு கொடுத்தாங்க. இப்போ ஜமீன்தார் போன பிறகு எல்லாருமே இப்போ வந்து எங்கள் ஆளுங்க வந்து ட்ரைபிள்ஸ் மாதிரிங்க சார். ட்ரைபிள்ஸ் கம்யூனிட்டி தான் பார்த்தீங்கன்னா. இப்போ உங்களோட ஆராய்ச்சியில் இன்னொரு விஷயம் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரத்தையும் இது திரும்ப இந்த ட்ரையாங்கிள் விஷயத்தையும் லிங்க் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன, அதில் என்ன சார்? வாஸ்துங்கிறது வந்து எப்படின்னா, வசதியானவர்களுக்கு வாஸ்து சரியானது, வசதி இல்லாதவங்களுக்கு. நான் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கேன், 2 லட்ச ரூபாய்க்கு வீட்டை வச்சிருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு பொம்பளை பிள்ளைய கட்டி ஆரம்பிக்கிறேன். என் வீட்டிலே நான் படுத்துருக்கும் போது நிம்மதி இல்லை. இல்ல வசதின்னு சொல்லும்போது அந்த வாசலை கட்டி இடிச்சிட்டு கட்டணும்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும். முக்கால்வாசி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சமையல் கட்டு இதான் வாஸ்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமையுது. ஏன்னா அங்கே தானே பொம்பளை பிள்ளை இருக்குது. பொம்பளை பிள்ளை தானே எப்பயுமே உலகத்தில் எல்லா கலாச்சாரமும் எல்லா ஆன்மீகமும் வளரணும்னா பொம்பளை பிள்ளை இல்லாமல் உலகத்தில் எந்த நாகரிகமும் இல்லை. அங்கே தானே கை வைக்கிறாங்க. ரைட். இப்போ நான் ஒரு வசதி இல்லாத ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கேன், என் வீட்டில் படுத்துருக்கும் போது நிம்மதி இல்லை. ஒரு இந்த சோறு தான் காரணமா இல்லை இந்த சோறு தான் காரணமானு இல்லை இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு அதுவே இருக்கட்டும், அந்த சயின்ஸ் உண்மையாகவே இருக்கட்டும், அதை பற்றி நான் எனக்கு என்ன இருக்கு. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, சாதாரண வீட்டில் குடியிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இடிக்க முடியுமா? ஒரு ஆணி அடிச்சாலே விட மாட்டாங்க நகர வாழ்க்கையில். வேற வீட்டு வாடகைக்கு போயிடலாம்ல. எவ்வளோ வீடு தான் போவீங்க? என்ன நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டே போய் இந்த ப்ளூ பிரிண்ட்ல வீடு வரும்னு கேட்க முடியுமா நீங்க? சரி, உங்க தீர்வு என்ன? அதான் அப்ப நான் என்ன யோசனை பண்ணி பார்த்தேன், அப்ப இந்த சிறிச்சக்கரா இந்த ட்ரையாங்கிள் இதெல்லாம் வந்து காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வருதுன்னா, ஏன் நம்முடைய முன்னோர்கள் படைத்த இந்த கோலங்களும் ஏன் அந்த காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடாது? இது வாசல்ல போடுற கோலங்கள் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் படைத்த இந்த சிறிச்சக்கராவே காஸ்மிக் கொண்டு வருதுங்கிறாங்க. அதே மாதிரி முக்கோணமா இருக்கிற பிரமிடுகளும் காஸ்மிக்கை கொண்டு வருதுங்கிறாங்க. அப்ப ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து நம்முடைய கலாச்சாரத்துல யூஸ் பண்ற இந்த கோலங்களை ஏன் காஸ்மிக்கை கொண்டு வரக்கூடாது? அப்ப அந்த காஸ்மிக் ஏற்ற எந்தெந்த கோலங்கள் ட்ரையாங்கிள் கரெக்டா இருக்கு குடு தொண்டரை கண்டுபிடி, இந்த 600 பேரை போட்டு பாரு, எது சரியா இருக்குன்னு மட்டும் சொல்லு. உனக்கு என்ன இன்னைக்கு இந்த கோலம் போடும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரைட், இந்த கோலம்லாம் வரும்போது இப்படி இருந்துச்சு. அதை ஒரு 90 கோலத்தை கலெக்ட் பண்ணு. ஒரு 30 கோலத்தை வந்து நான் பத்திரிகைகள் கொடுத்தேன். ஏகப்பட்ட வரவேற்பு. ஆகமத்தை என்ன ஆயிப்போச்சு, எப்பாடா வீடு இடிக்க வேணா சோறு இடிக்க வேணாம், ஒரு 1 லட்சம் வச்சிருப்பானுங்க, அதுக்கு ஒரு சோத்தை இடிச்சுட்டேன்னா அது பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு எங்க வருதுன்னு, இல்லாட்டி வேற ஒரு விஷயத்துக்கு நான் எங்க வருது? அப்ப இந்த கோலத்தை வீட்டை போடு. அப்ப என்ன சொல்லுவாரு, இப்ப வீட்டுக்காரங்க சோறு இடிக்கணும்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கிறேன். வீட்டுக்காரர் காசு இல்லாத சொல்லுவாரு, ஏன் வந்து ஒருத்த கோலம் சொன்னான்ல அதை போட்டு சரியா போயிருன்னு சொல்லி தப்பிச்சுக்கணும். இல்ல இதுல வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் படி செவர் அடிக்கிறது, ரூம் மாத்துறதுங்கிறது பெர்மனன்ட் விஷயம். ஒரு ஸ்ரீ சக்கரா தகடு வைக்கிறதுங்கிறது பெர்மனன்ட் விஷயம். கோலங்கிறது போட்ட 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அழிஞ்சு போற விஷயம். அது எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும்? அதான காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வரதுக்கு தான் நம்ம போறோம். 1 ஹவர்ல போயிடுது கோலம். ஒண்ணு இல்லையா, அது அந்த காலையில கொண்டு வரது தானே அதனுடைய நோக்கமே. இப்ப காலையில எதுக்கு போறோம்? இப்ப மரணமான நேரங்கள்ல வந்து கோலங்கள் போட மாட்டேங்கிறோம். ஏன்? மனிதன் இயற்கையை சேர்ந்துட்டான். ஆக இயற்கையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோலங்கள் ஒரு காரணமா அமையுது. மனிதன் அதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கா? நீங்க அழியுதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக மனிதன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், வீட்டை விட்டு வெளியே போறான்ல, புரிஞ்சுங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த கோலங்கள் காலையிலேயே அந்த காஸ்மிக் எனர்ஜியா இந்த குறிப்பிட்ட ஆங்கிள் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டோம். என்ன பொறுத்த அளவுக்கு இது சோசியல் ரெமெடி இல்ல. இப்ப இது உங்க ஆராய்ச்சிப்படி இந்த கோலங்கள் வந்து இந்த ரெமெடி தருதுங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு கட்டாயமா. அதுலதான் 90 கோலங்கள் நீங்க 31 கோலங்கள் மக்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்டாங்கம்மா. இன்னும் 60 கோலங்கள் நான் புஸ்தகம் வெளியிட போறேனுங்க, வாஸ்து ரெமெடி ஆங்கிள்ஸ் சொல்லி. அது இன்டீரியர் டெக்கரேஷன்ல என்னென்ன ஆங்கிள்களை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வசதி படைத்தவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் நம்ம. அது வாஸ்து ரெமெடி ஆங்கிள்ஸ்னு சொல்லி அது ஏற்கனவே குண்டு பாப்பில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். அது ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய வாண்டட்ல இருக்குங்க. இல்ல இப்போ வீடு வந்து இந்த திசையில இருந்ததுன்னா இந்த கோலம் போடணும், இல்ல வடக்கு திசையில இருந்தா இந்த கோலம், அந்த மாதிரி இல்லைங்க. அதனால சூரிய ஒளி வந்து கிழக்கு இருந்து மேற்கு தானே போகுது, அது ஒன்று தெற்கையும் வடக்கையும் போலீங்களா. சூரிய ஒளியை பேஸ் பண்ணி இந்த கோலங்களை நம்ம இன்னென்ன கோலங்கள் போட்டால் இன்னென்ன காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வருது, இன்னென்ன டேட்டுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்குன்னு நம்ம அதை வீட்டு உள்ள கோலங்கள் போட்டால் அது எஃபெக்ட் கிடையாதா?
அப்படி சொல்ல முடியாதுங்க சார். நான் அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய இது அத மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அவங்க எங்க வேணாலும் போட்டாலும் அந்த காஸ்மிக் எனர்ஜி அதை கொண்டு வர வாய்ப்புகளுக்கு வந்து வீட்டு உள்ள எல்லாம் போடுறாங்க இல்லையா, அது போடலாம் சார். அதுல கோலங்கள் போடலாம். இல்லன்னா கூட இப்பெல்லாம் ஃபிளாட் சிஸ்டம்ங்கிறதுனால யாரு வந்து வீட்டு உள்ளதான் கோலங்கள் வந்து வாசப்பிலையும் கொஞ்சம் போடலாம் இல்லைங்கம்மா. அந்த மாதிரி அந்த கோலங்கள் வந்து இதை அப்ளை பண்ணா நல்லது. பெர்மனண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த ஆராய்ச்சிக்கு போறேன். எந்த மாதிரி கோலங்களுக்கு அதை எகைன் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, அந்த கோலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கோலங்கள்லாம் சரியா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணுங்க. அதான் நான் ஒரு பாட்டு வெளியிட்டேன். நான் கோகுலம் கதிரில் ஒரு பாட்டு இருக்கு, அது என்னுடைய புஸ்தகம் வெளியிடும்போது வெளியிடணுங்க. நான் அதே மாதிரி இப்போ ரொம்ப பரவலா பேசப்படுறது இந்த ரேக்கி ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரேக்கின்ற முறை மூலமா வந்து பல நோய்களுக்கெல்லாம் ஏதோ தீர்வு காண முடியுதுன்னு சொல்றாங்க. அதுலயும் உங்களுடைய அந்த ட்ரையாங்கிள், இந்த முக்கோணத்தை வச்சு கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறதா பத்திரிகைகள்லாம் படிச்சோம். இன்னைக்கு நாம முக்கோண வடிவங்களை அடிப்படையாக கொண்டு பல ஆராய்ச்சிகள் செய்து வரும் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ செய்திகளுக்கு முன்னால நிறைய விஷயங்கள் பேசினோம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய இந்துக்கள் வழிபடும் இந்த ஸ்ரீ சக்கராவுக்கும் எகிப்து நாட்டில் உள்ள பிரமிட்ஸுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி நீங்க பண்ணியிருக்கிற ஆராய்ச்சிகள்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லிட்டு இடிச்சு கட்டுறதுக்கெல்லாம் தேவையில்லை, வீட்டில் போடுற கோலங்களே அந்த ட்ரையாங்கிளை வச்சு பண்ணலாம், நல்ல பயன் கிடைக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ரேக்கின்ற முறை இப்பெல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு, இந்த ரேக்கி ஹீலிங்னு. அதுலயும் உங்களுடைய ட்ரையாங்கிளை வச்சு கொஞ்சம் நல்ல முறையில தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ரேக்கிங்கிறது வந்துங்க அதாவது மனிதனுடைய இப்போ ஒருத்தவங்க ஒரு சமையல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அது இவங்க சமையல் பண்ணால் ருசி இல்லைங்கிறாங்க. அப்போ அது ஃபீலிங்ஸ் தானுங்க, அதான் ரியல். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வுக்கு வந்து மனிதனே ஹீட்டு தானே, ஹீட்டில் வந்து வேரியஸ். அந்த ஹீட்டினுடைய உணர்வுகள் அதை வந்து இப்போ தாய் குழந்தை அது ஒரு அன்பான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட், அந்த உராய்வில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த, அதாவது ஹீட்டினுடைய ஃப்ராக்ஷன், அதான் ரியலாக வந்து ரேக்கினே சொல்லணும். அந்த ஹீட்டை வந்து அந்த 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 எப்படி இப்போ மைண்டு கண்ட்ரோல், அந்த யூனிவர்சல் கண்ட்ரோலை வந்து மனித உடம்புக்குள்ளே கொடுத்து கைகள் வழியாக அந்த மனிதன் இப்போ ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்கேயாவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஃபோட்டோவை கையில் கொடுத்து இப்படி திங்க் பண்ணால் அவங்களுக்கு அது நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரேக்கிங்கிறது ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன். இது ஆதி காலத்தில் வந்து புத்த பிட்சுகள் தான் இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. அப்புறம் ஜப்பான்காரர் அதை வெளி உலகத்தை கொண்டு வந்தார். எப்படி ஸ்ரீ சக்கரா வந்து புத்த மதம் மெடிடேஷனுக்கு பயன்படுத்திக்கிச்சோ, புத்த மதம் வந்து ரொம்ப அதிகமான விஷயங்களை மனிதவருக்கு அதுக்குள்ளேயே வச்சுக்கிச்சே ஒழிய அதை வெளியே அது எப்போ பார்த்தாலும் கோவக்குள்ளே தானே வாழும் இந்த புத்த மதம். அது மாதிரியே இதுவும் வச்சுக்கிச்சு. அதை வந்து ஜப்பான்காரர் அதை வெளியே கொண்டு வந்தார். அது முழுவதும் வச்சு. ரெண்டாவது உண்மையிலே ஒரு தொடு உணர்வு தான் ரேக்கி. ஆனால் அந்த தொடு உணர்வே ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தான் இப்படி பண்ணணும், இப்படி கோணங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறது வந்து ஒரு அதிக நிலைன்னு சொல்கிறாங்க. அந்த கோணங்களை வந்து நான் இப்போ தான் அதை ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டு போகிறேன். நீ இனிமேல் அந்த புத்த மதத்தினுடைய கான்டாக்டு, புத்த மதத்தினுடைய செயல்பாடு, ரேக்கி அதனுடைய ஹையஸ்ட் டீச்சர்களோட கலந்த பிறகு ஏன் இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம இப்படி பண்ணால் ஏன் இருக்காதுன்னு நம்ம இனிமேல் நம்ம சொல்ல போகிறோம். ஆக ரேக்கிங்கிறது வந்து அன்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்ல அதுல இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்து ட்ரையாங்கிள் இருக்குங்க. நம்ம வந்து ஏன் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஏன் கொண்டு போகக்கூடாது, பண்ணலாம். கை அசைவு கிடையாது, கை அசைவு இல்லைங்க, ட்ரையாங்கிளே போடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க ட்ரையாங்கிளாவே சிஸ்டமாக இருக்குங்க, அந்த ஒரு மாதிரி கொண்டு வராங்க. அது இனிமேல் தாங்க நம்ம ரொம்ப அதிகமாக டீப்பாக ஸ்டடி பண்ண போகணும். அதில் நான் ரொம்ப எனக்கு தெரியாதுங்க. இப்போ சிறுசக்கரை கேட்டீங்க, பெருமுடு கேட்டீங்க, இதில் நான் ஒரு 18 வருஷமாக நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அதனால எனக்கு அறுதிக்கிட்டு எதையும் சேலஞ்ச் பண்ண முடியும். அது இப்போ தானே அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க, இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேக்கிக்காரவங்க. அது வந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயம். இது மனிதனை தொடர விஷயம். இது சரிப்படாது நமக்கு. ஆமாம், போதும். பேனாவே உணர்ச்சியை தானே கொண்டு வருது, அதுவும் ரேக்கி ஒரு வகையில் தான். அதோட நமக்கு போதுங்க. ஆனால் ட்ரையாங்கிள் விஷயத்தை அவங்ககிட்ட நம்ம ரொம்ப பேசுறதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது முடிஞ்சுன்னா இன்னும் அதை பற்றி கொஞ்சம் பேசினா இன்னும் இன்டர்நேஷனல் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தனி மனிதர்களுக்கு வந்து அந்த பெயர், பிறந்த தேதியில் இருக்க முக்கோணத்தை பற்றி சொல்கிறீங்க, பிஸ்னஸ் நிறுவனங்களுக்கு சொல்கிறீங்க. இப்போ நாடுகளே எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான நாடுகளில் அந்த கொடியிலே பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திரம், முக்கோணம் அந்த மாதிரிலாம் இருக்கும். வந்து அப்படின்னு அந்த நாட்டுக்கே கூட ஏதாவது அதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது இப்போ வந்து இப்போ சைனாவில் ஒரு அருவாள் சுற்றில் போட்டுக்கிட்டு ஒரு 5 ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா 5 கண்டத்தையும் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறது தான் அந்த கொடியில் வருது. இப்போ நம்ம நாட்டில் ஒரு அசோக சக்கரம், நம்ம தர்மமாக இருக்கணும், அப்படி ஒரு 3 கலரை சொல்லி அதை ஒன்று சொல்லிடுச்சு. அந்த மாதிரி அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறது தான் கொடியினுடைய நோக்கமே. அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடியில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்லி இந்த ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணம் வந்து எப்படின்னா இஸ்ரேலியர்களை வந்து ரொம்ப பாதுகாக்கிறதா
இது வணக்கத்துக்கு வச்சுருக்காங்க. இதவே அவங்களுடைய கொடியில் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் ஸ்டார் ஆஃப் டேவிட்னு, அதுக்கு ஒரு நட்சத்திரத்தை வரும். இது அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்படுது, இன்றைக்கும் ஆராய்ச்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த இந்த இது வந்து சக்கரத்தாழ்வாருங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அதாவது இந்து மதம் 2, அதாவது ஒருத்தவங்க சிவனை வழிவங்க, ஒருத்தர் விஷ்ணு வழி வர்றவங்க. விஷ்ணு வழி வர்றவங்களுக்கு சக்கரம் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு இந்த மாதிரி ஒன்று கும்பிடணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீசக்கராங்கிறத சிவபெருமான வழி வர முக்கால்வாசி ஸ்ரீசக்கரங்கிறது அம்மன் வழிபாடுகளில் தான் ரொம்ப இருக்குமே ஒழியுங்க, மற்ற அமைப்புகளில் ரொம்ப வாய்ப்பு இல்லைங்க. இந்த மாதிரி சக்கரத்தாழ்வார், இதே மாதிரி முருகனுக்கும் அந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்கள்லாம் வந்து ஏன்னா ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு தர்றதா ஒரு இதை வச்சு அந்த கொடிகளில் வச்சுருக்காங்க சார். அது இஸ்ரேலில் அதை தன்னுடைய கலாச்சாரத்தினுடைய சின்னமான அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட்டே வச்சுருக்காங்க. அதுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்கா? அதனால என்ன அந்த கொடிகள் இருக்கு? அது நிறுவனம்னு சொன்னீங்கன்னா உலக பிரச்சனைக்கு யாரோ பெல் கேட்டுங்கிறவங்க உடனே பணக்காரன் ஆகிட்டாங்க. உலகத்தில் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இன்ன வரைக்கும் ஜூஸுக்கு தானே பெரிய பணக்காரவங்க சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் நம்மளை வைர வியாபாரம் பண்ணுறோம், அவங்க தான் பண்ணுறாங்க. 18,000 ரூபா கொடுத்து ஒரு ஏக்கர் வாங்குகிறேன், 8 கிராம் கொடுத்து ஒரு தங்கம் வாங்குகிறேன், ஒரு 10 காசு பெறாத ஒரு வைரக்கல்லை கொடுத்து 32,000 ரூபாய்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுறாங்களே. என்ன சொல்கிறீங்க? நம்ம கதையில் படித்தது கூட சைலக்கு ஜூஸுக்கு தானே சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அந்த கொடி அந்த அந்த அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா கழிவு முருகனுடைய சின்ன இந்த முக்கோணங்கிறோம், இதையும் சக்கரத்தாழ்வாரையும் நம்ம சொல்கிறோம், இது நம்ம ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆக மொத்தம் ஒன்று இந்து மதம் என்றைக்கு தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆசியா கண்டத்தினுடைய கலாச்சாரம் என்றைக்கும் சொல்ல முடியாது. ஆசியா கண்டத்தினுடைய கலாச்சாரத்துக்கு வந்து லிட்ரேச்சர் இல்லை. அவன் எழுத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டான், பிரிண்டிங் பண்ணால் வந்துட்டான், உலகம் முழுவதும் பரவிட்டான் யூரோப்பியர்கள். நமக்கு லிட்ரேச்சர் இல்லை, அதனால நம்ம வெளியே சொல்ல முடியல. அதனால ஸ்டார் ஆஃப் டேவிட்ங்கிறது ஒரு சின்ன குட்டியில் இருக்கிற விஷயம் உலகம் முழுவதும் பரவிடுச்சு. இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருக்கிற சக்கராவை வந்து நம்ம உலகம் முழுவதும் பரவ முடியல. காரணம் வந்து லிட்ரேச்சர் இல்லை. நம்ம இருந்துச்சுன்னா வந்திருப்போம். உங்களுக்கு வந்து இந்த ஆரம்பத்தில் இந்த ஜோசியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும்போது ஒரு இளம் வயசுல அந்த உணர்வு இருந்ததா சொன்னீங்க. அதாவது ஒரு பொதுநல சிந்தனை, ஏழை பணக்காரர் தந்தைக்கு இருந்துச்சு, அதனால எனக்கு உங்களுக்கு இருந்து, அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் இப்படி இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கு, உயர்வு ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வளர்ந்த நிலையில இந்த பொதுநல சிந்தனை என்னவா மாறி இருக்கு? பொதுநல சிந்தனை வந்து எல்லா தீர்வுகளும் கடவுளுக்கு அடுத்து முதலாளிகள் மட்டும்தான் எல்லா மனிதனுடைய தேவையும் பூர்த்தி பண்ண முடியும் இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முதலாளிகள் விஞ்ஞானம், சமூகத்துக்கு தேவையான விஞ்ஞானங்கள் முழுவதுமே அவங்க கையில் தான் இன்னைக்கு இருக்குது. ஆக சமூக தேவையினுடைய விஞ்ஞானம் முழுவதும் இன்னைக்கு முதலாளி கையில் இருக்கிறதுனால முதலாளிகளினுடைய எல்லா தீர்மானங்களுமே சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா அந்த மனிதனும் இயற்கையை சார்ந்தவங்கிறத மறந்துட்டாங்க. அந்த இயற்கையினுடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னா அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. இந்த அப் அண்ட் டவுன்ஸினுடைய பிரச்சனையை சொல்லும்போது ஒரு முதலாளி ஒரு 200 பேரை வேலை வச்சு வாங்குறாங்க. அவங்களுடைய ப்ராப்ளம் இயரில் அந்த கம்பெனி டவுன் ஆகும்போது இந்த 200 பேர் காலி. அதை நம்ம முதலே சொல்லி இல்லைப்பா இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்குது, இப்படி தப்பிச்சுக்கிறோன்னு சொல்லும்போது அந்த 200 பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தேவையான முயற்சி எடுக்கிறோம். ஓகே, அதுதான் நம்ம இன்டர்நேஷனல் லெவலுக்கு இப்போ போகிறோம். அதாவது முதலாளிகளை வந்து விழாவை பார்த்துக்கிறது மூலமா தொழிலாளிகள் காப்பாற்ற. முதலாளிகளை விழான்னு சொல்லாதீங்க. கடவுள் தர முடியாத எல்லா மனித தேவைகளையும் விஞ்ஞானத்தினுடைய முழு தேவைகளும் முதலாளிகள் இருக்கு. எனக்கு ஒரு உடனே உங்களை பார்க்கணும்னு பிடிச்சி என்ன வேகத்தில் நாங்கள் வந்தோம், அது ஒரு விஞ்ஞானம். ஒரு பஜாஜ் கம்பெனிக்கார அந்த மோட்டார் இல்லைன்னு நாங்கள் வந்திருக்க முடியாது. ஆக எல்லா மனிதனுடைய எல்லா தேவைகளுமே விஞ்ஞானத்தில் அடங்கியிருக்கு. இந்த விஞ்ஞானங்கள் முழுவதும் முதலாளி கையில் அடங்கியிருக்கு. இந்த முதலாளிகள் இயற்கையை சார்ந்தவர்கள். இந்த இயற்கையினுடைய அப் அண்ட் டவுன்ஸை நம்ம சொல்லும்போது அந்த முதலாளியை சார்ந்த மற்ற குடும்பங்களை காப்பாற்றுறத இதுவே போதும். எனக்கு நான் இண்டிபெண்டா சொல்லிக்கிட்டு எனக்கு ஏகப்பட்ட சரித்திரம் அது நம்மளால முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஃபேமிலி வரி. அதனால என்னங்க, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இதை போட்டு இப்படி அமுக்கலாம்னு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு ஐடியா பண்ணுவாங்க. இதுக்குள்ள போய் நம்ம ஐடியா சொல்ல தேவையில்லாத எதிரியை வளர்த்துக்கலாம். பிசினஸ்னா அது கிடையாது. எஸ் ஆர் நோ டைம் முடிஞ்சு வச்சு அதோட முடிஞ்சு வந்துடலாம். அதனால அந்த தொண்டே எனக்கு தொண்டுன்னு நினைக்கல. எனக்கு லாபம், அவங்க விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இருக்காங்க. எனக்கு வந்து இயற்கை விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிச்சு. வா எனக்கு உனக்கு இதை சொல்கிறேன், எனக்கு இதை சொல்கிறேன், வா நம்ம சரியாக போச்சு, அவ்வளோதான். பொது தொண்டு போகணும்னா அது அரசியல் மூலம் தான் தீர்வடைய முடியுமே ஒழிய பொதுமக்கள் பிரச்சனை என்றைக்குமே அரசியல் மூலம் தான் தீர்வடைய முடியும். ஆமாம். சரி, இப்போ இங்கே நம்முடைய ஸ்ரீ சக்கராவிற்கும் ஈஜிப்டில் உள்ள பிரமிட்ஸுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சுட்டி காட்டிய போது தான் மீடியா பத்திரிகைகளுடைய கவனம் எல்லாம் உங்கள் பக்கம் திரும்பினது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சது. இப்போ தொடர்ந்து வேற என்ன பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதா ஏதாவது? என்னுடைய ஆராய்ச்சிங்கம்மா, நான் முதல்ல வந்தேன், கிராமத்துலேருந்து வந்தேன். எனக்கு தெரிஞ்ச மக்களை பார்த்தேன், தெரியாத மக்களை பார்த்தேன், படித்தவங்களை பார்த்தேன். இப்போ முதலாளி இல்லை, இப்போ வருங்காலத்தில் அந்த மாதிரி அதுதான் இப்போ சொல்ல வரேன் இல்லைங்கம்மா. முதலாளிகளை பார்த்தேன். இன்னைக்கு உலக முதலாளிகளை போய் பார்க்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வெற்றி அடைவேன்.
ஏன்னா இப்போ பார்த்து எல்லா மனிதர்கள் தலைமை எங்கே இருந்தாலும் டேட்டா பர்த் பேர், அந்த பேருக்குள்ளே இருக்கிற அந்த உலக முதலாளிகளை பார்த்து இந்த அட்வைஸை சொல்லும்போது என்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இதை நான் பயன்படுத்திக்கிறேன். நியாயமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய சன் டிவி. ரொம்ப நன்றிங்க.